பட்டாசு தொழில் செய்யக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விபத்திலே சிக்குகின்ற பொழுது அவர்களை பாதுகாப்பதற்காக அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியின் ஆட்சி, சிவகாசியிலே தீக்காய சிகிச்சை பிரிவு ஒரு ஹைடெக் மருத்துவமனையை கொண்டு வந்தோம். சென்னைக்கு, மதுரைக்கு போய் தான் தீக்காய சிகிச்சை பிரிவுக்கான அந்த மருத்துவ உதவி ஆவணங்களும் அறைகளும் அதிகாரிகளும் டாக்டர்களும் இருந்தார்கள். அதை அப்படியே நாங்கள் வந்து இங்கே கொண்டு வந்தோம். சிவகாசியில் இன்றைக்கி இருக்குது. அதற்கு நடவடிக்கை எடுத்து முதல்கட்ட உதவி, உயிரை காப்பதற்கு முதல் கட்ட நடவடிக்கை எடுத்தது அதிமுக அரசு எனது முயற்சியால். இது ஒரு மிகப்பெரிய மருத்துவ திட்டம். அதுபோக அம்மா மினி கிளினிக்னு சொல்லி ஒரு 68 இடங்களை இந்த மாவட்டத்தில் கொண்டு வந்தோம். எந்த மாவட்டத்திலையும் இவ்வளோ இருக்காது. இதை நான் வெளிப்படையாக இப்போ சொல்கிறேன். சில மாவட்டத்தை தவிர எந்த மாவட்டத்தில் 68 இருக்காது. 68 இடங்கள் கொண்டு வந்தால் நம்முடைய சிவகாசி பகுதிக்கு நான் 18 இடம்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒன்று 16 இல்லை 18 2 இருக்கும். 18 இடங்களில் வந்து அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அது எங்கே கொண்டு வந்து கேட்டிங்கன்னா, பட்டாசு ஆலைகள் எந்தெந்த பகுதியிலலாம் ஜாஸ்தி இருக்கோ, அதிகம் இருக்கோ, அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய பெரிய கிராமங்களில் கொண்டு வந்தோம். ஒரு விபத்து சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு, உடனடியாக சிகிச்சை அந்த நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் ஒரு சிகிச்சை கொடுத்து அவர்களை காப்பாற்றி அவர்களை அரசு மருத்துவமனைக்கு சிவகாசி சிகிச்சை கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்காக 2-3 ஆம்புலன்ஸ் புதுசாக தமிழக சார்பாக எல்லா அரசு மருத்துவமனைக்கும் அன்றைக்கி நாங்கள் கொடுத்த ஆம்புலன்ஸ் தான் இன்னும் ஓடிட்டுருக்கு. புதிய ஆம்புலன்ஸே விடவே இல்லையே எழுத்துலேருந்து. ராஜபாளையம் அரசு மருத்துவமனை, ராஜபாளையம் பெண்கள் வகைப்பெரு மருத்துவமனை, புதுப்பட்டி ஜிஹெச், சிவகாசி அரசு மருத்துவமனை, விருதுநகர் அரசு மருத்துவமனை, சாத்தூர், எல்லா பக்கமும் நாங்கள் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் தான் இன்னும் ஓடிட்டுருக்கு. இன்னும் அடுத்த ஆட்சி மாற்றம் வந்து எடப்பாடியில் வந்து தான் வாங்கி தரணும். ஆகவே வந்து மக்களுக்கான தொழிலாளிகளுடைய பாதுகாப்புக்காக எல்லா இடங்களிலும் மாவட்டம் முழுக்க வந்து சுகாதாரத்தை பாதுகாப்பதற்காக அம்மா கிளினிக்கெல்லாம் கொண்டு வந்தது. மருத்துவமனைகளை ஹைடெக் ஆக்கணும். அருப்புக்கோட்டை மருத்துவமனையில் ஹைடெக் ஆக்கணும். ராஜபாளையம் மருத்துவமனையை ஹைடெக் ஆக்கணும். ராஜபாளையத்தில் வந்து கண் சிகிச்சை மருத்துவமனை அதை ஒன்று கொண்டு வந்தோம். மகப்பேறு மருத்துவமனைக்கு புதிய பில்டிங்கில் கொண்டு வந்தோம். இப்படி எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். எல்லா இடங்களையும் வந்து நிறையா கொண்டு வந்தோம். அதேபோல் சிவகாசி பகுதியிலும் நிறையா கொண்டு வந்தோம். அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அது அம்மா மினி கிளினிக்கு இந்த அரசு வந்த உடனே மூடிடுச்சு. ஒத்த கையெழுத்தில் ஒத்த கையெழுத்தில் ரத்து பண்ணுவாங்க. நீட் இடத்துல கையெழுத்து போட்டு அம்மா மினி கிளினிக்கை மூடிட்டாங்க. இது வந்து ஏழை எளிய மக்களுக்கான திட்டம். அதில் கை வச்சிட்டாங்க. மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஒரு சுகரு, ஒரு ப்ரெஷரு, ஒரு காய்ச்சல், ஒரு மண்டவலி, ஒரு தலைவலி, ஒரு கைகால் வலி, இதுக்கெல்லாம் ஒரு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு இந்த அம்மா மினி கிளினிக் வந்து ரொம்ப பயன்பட்டுச்சு. அதை எடப்பாடியார் கொண்டு வந்த 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தார் தமிழ்நாடு முழுக்க. அந்த 2000 மினி கிளினிக் ஒத்த கையெழுத்தில் மூடிட்டாங்க. நீங்கள் அம்மானுங்கிற பேரை எடுத்துக்கிட்டு ஐயா கூட வச்சுட்டு போக வேண்டியதானே. ஐயா மினி கிளினிக்னு போட்டு போங்க, வச்சுருக்கலாம். அதை நிப்பாட்டாங்க. எதுக்குன்னு தெரியல. எந்த சுகாதார திட்டமும் இவருடைய ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. புதிதாக டெவலப்மெண்ட்டும் கிடையாது. இருந்த திட்டத்தையும் மூடிட்டாங்க. இருந்தாலும் இந்த திட்டங்களெல்லாம் எடப்பாடி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அம்மா மினி கிளினிக்கு 2000 4000 கூட மாற்றுவோம், செஞ்சு கொடுப்போம்ட்டாரு அனைத்து கிராமங்களுக்கும். அதனால் வந்து நாங்கள் வந்து சுகாதாரத்தை பொறுத்தப்பட்டு நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது பட்டாசு தொழிலாளர்கள் பாதுகாப்பதற்காக பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றேன். மக்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். இது அந்த பட்டாசு தொழிலாளர்களை நீங்கள் பார்த்து கேட்டால் அவர்களே சொல்வார்கள்.